என்னங்க இது? இளவு விழுந்து 4 நாள் தான் ஆச்சு. இன்னும் 16ஆம் நாள் காரியம் கூட நடக்கல. அதுக்குள்ள இப்படி ஒரு குண்டத்துக்கு போடுறீங்களே. நீங்க சந்தேகப்படுறது நியாயம்தான். நான் பணம் கொடுத்தது உண்மைதான். காரியத்துக்கு முன்னாடி எப்படி கேட்கறதுன்னு எனக்கே ரொம்ப கூச்சமா தான் இருந்தது. ஆனா கல்யாணத்துக்கு நாள் குறிச்சாச்சு. இப்ப இருந்தே நகை நட்டுன்னு ஆர்டர் கொடுத்தாதான் கல்யாணத்துக்குள்ள வந்து சேருங்கிற சூழ்நிலை. வேற வழியே இல்லாம பெண்ணு முழுங்கிதான் விஷயத்த சொன்னேன். சரிங்க, எங்க அப்பாக்கு 2 லட்சம் கொடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பா ஏதாவது பத்திரத்துல கையெழுத்து வாங்கிருப்பீங்கல்ல. அப்படி ஏதாவது உங்கள்ட்ட இருக்குங்களா? முத்து, பத்திரத்துல கையெழுத்து போட்டேன். 2 லட்சம் ரூபாய்க்கு எவ்வளவு வட்டி உண்டோ அதெல்லாம் எழுதிங்க. ஏங்க, நாம ஒரே ஊர்ல குடியிருக்கிறோம், ஒன்னா வியாபாரம் செய்யறோம். சொன்ன வார்த்தைக்கு நீங்க நிக்கிறவரு எனக்கு தெரியாதா? போங்க, போய் குழந்தைய காப்பாத்துங்க. நான் கேட்கலப்பா. உங்க அப்பாவே பத்திரத்துல கையெழுத்து போட்டு என்ன எழுதிக்க சொன்னாரு. ஆனா உங்க அப்பா நாயஸ்தன், கொடுத்த வார்த்தைக்கு நிப்பாருன்னு அதை நான் கிழிச்சு போட்டேன். என்னங்க இது? ஏங்க, இவர் சொல்றத நம்புற மாதிரி இருக்கு. என்னப்பா முத்து, 1000 2000 பரவாயில்ல, 2 லட்சத்துக்கு எழுதி கையெழுத்து போட்டாருங்கிற, அப்புறம் கிழிச்சு போட்டாங்க. எப்படிப்பா? தாவு நடந்த வீட்டுல வந்து எப்படி ஒரு பித்தலாட்டம் பண்ணிட்டு இருக்காரு? யார பத்தி என்ன வார்த்தை சொல்ற? உங்க அப்பாவை கௌரவப்படுத்துற ஏன் கௌரவத்தை எனக்கு கவனமா பேசுற? இளவு வீட்டுல வந்து இப்படி வம்பு பண்றாரு, இதை யாரும் கேட்க மாட்டீங்களா? ஏன்பா முத்து, இவங்க கேக்குறதுல என்ன தப்பு இருக்குது? எழுதி கொடுத்ததை கிழிச்சு போட்டேன்னு சொல்றியே, இது காதுல பூ சுத்துற மாதிரி இல்ல? இந்த பாரியா, இதுல நீ அனாவசியம் தலையிடாத. ஏன் தலையிடக்கூடாது? அப்ப செத்த துக்கத்தாளாம 2 பேரும் அழுதுட்டு இருக்கானுங்க. ஈவு இறக்க இல்லாம சந்திரி சாக்குல வீட்டுக்குள்ள நுழைஞ்சு பணம் சுருக்கலாம் நினைக்கிறியா? வேற ஒண்ணும் இல்லைங்க. செத்து போன செட்டியாரு சாட்சி சொல்ல வரவா போறாருன்னு இஷ்டத்துக்கு அளந்து விட்டு இருக்காரு. ஏன்பா முத்து, இவங்க குழந்தை உயிரை காப்பாத்த நீ உதவி பண்ணனா உன்னை ஏமாத்த உங்களுக்கு மனசு வருமா? அவ்வளவு பெரிய உதவி பண்ணிருந்தா அப்பங்காரன் பிள்ளைகிட்ட உண்மையை சொல்லாமலே இருந்திருப்பான்.